ஆனா இன்ட்ராடே தான் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இன்ட்ராடே தான் மக்கர் பண்ணுது. பண்ணாதீங்க, அதுதான் வேஸ்ட். இன்ட்ராடே பண்றதே வேஸ்ட். என்ன பண்ணுவீங்க ப்ரோ? ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி காமிங்க ப்ரோ, எப்படி என்ட்ரி எடுக்கணும் ஸ்விங்குக்கு. ப்ரோ நிஃப்டி 50 எடுங்க, இண்டெக்ஸ் எடுக்காதீங்க. சோ இதுதானே மந்த்லி லோ இப்போதைக்கு மேஜர் லோல எது? எஸ் ஓகே. சோ இதுதானே மேஜர் லோ. ஹை எது? ஆல்ரெடி இருக்கதான் ஹை. ஏன்னா நமக்கு இதுதான் போயிட்டே தான் இருக்கு மார்க்கெட். ஸோ ஹைங்கிறது நம்மளால் பேஸ் பண்ண முடியாது. ஹை எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம், எங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதே ஒரு ரிஸ்கி தான். ஓகே, ஆனால் ட்ரெண்டுக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் பண்ணுங்க, எப்போ வேணாலும் லாஸ் ஆகணும்ல. ஸோ அப்போ லைக் தவே இந்த இடத்துல போய் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு வீக்லி லோ அப்படின்னா எதை சொல்லலாம்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸா, ஃபுல்லாக இம்பல்ஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி இம்பல்ஸ் ஆகிருக்கா, அப்போ எதை சொல்லலாம்? திஸ் இஸ் த வீக்லி லோ, ரைட்? வீக்லி லோ மட்டும் இல்லை, ஒரு சப்போர்ட் லெவலுமே இதான், ரைட்? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆயிருக்கா? இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகும்போது நல்லா பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு இம்பல்ஸ், ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கு. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 50% இது இப்ப கரெக்ட்டா கீழ டர்ன் ஆயிருக்காம் பாருங்க, அதான் 50%. சோ மார்க்கெட் என்ன ஆகும்? இம்பல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா ரீடெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? ஆமா. ஓகேங்களா? சோ தென் மார்க்கெட்டை பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டம்ப் ஆகிட்டு இருக்கான். ஸோ டம்ப் ஆகுது, ஓகே 50% பம்ப் ஆகிருக்கான். ஸோ பட் இந்த இடத்துக்கு எனக்கு ஹை அப்படின்னு எது நான் பேஸ் பண்ணுவேன்? 500. ஆமா, ரைட்? கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ஹையை எனக்கு உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். இங்கே நடந்திருக்க கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன கான்செப்ட். எந்த ஒரு ஸ்டெப்லுமே இல்லாமல் மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல்? ட்ரேடிங். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்க போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த லெவலில் உடைக்கணும், இல்லை இந்த லெவலில் உடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? டெய்லிக்கு போனால், ஸோ டெய்லியில் பார்க்குறேன் இந்த இடத்துலேருந்து என்னால் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ண முடியலான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேஸ் ஆகிருக்கு. ஓகே, செகண்ட் கான்செப்ட் என்னன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனுமே பேஸ் ஆகிருக்கா? என்ன ஆகுது? ஆமாம் ப்ரோ, உடைச்சிட்டான். ட்ரெண்ட் லைனை கிளியராக உடைச்சிருக்கான். ஆனால் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி ப்ரீவியஸ் ஐயை டெய்லி ப்ரீவியஸ் ஐயை உடைச்சிருக்கான். எட்ட ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல, எட்ட ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கான்? என்ன பண்ணிருக்கான்? ப்ரீவியஸ் ஐயை உடைச்சிருக்கானா? ஸோ ப்ரீவியஸ் ஐயை உடைச்சவன் ஒரு நல்ல கீ லெவலாகவும் இருக்கானா? கீ லெவலாகவும் இருக்கானா? அப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணலாம்? மேலே போகலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கா? கண்டிப்பா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபுல் கான்செப்ட். இது ஸோ டெஸ்டினேஷன் இதுக்கு போவான். ஸோ லைக் த வே மார்க்கெட் என்ன ஆகலாம்னா இதுலேருந்து போவான். ஸோ மார்க்கெட் தெரியுது உங்களுக்கு. ஸோ மேலே போகலாம் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம இன்னும் உங்களுக்கு நான் இம்பேலன்ஸ்லாம் எடுக்கல. ஸோ இதுமாரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே மேலே தான் போயிட்டு இருக்கேன் இப்போ கரண்ட்டாக. ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு 50% ரியாக்ட் ஆகலாம். அதாவது ஆக்சுவலி எப்படின்னா, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி போயிட்டு செகண்ட் என்ன பண்ணலாம்? ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா, இந்த லெவலில் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? ரீடெஸ்ட் பண்ணுமா? கண்டிப்பா. ஸோ இது வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்டன். ஏன்னா நம்ம நிஃப்டியில் வந்து இன்டர்டே பண்ண போகிறதுல ஸ்விங்குமே பண்ண போகிறது கிடையாது. என்ன பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஸ்கேல்ப் தான் பண்ணுவோம் நிஃப்டியில். ஸோ எல்லாமே வந்து தெளிவான பையிங், ஃபுல்லாக பையிங்கில் இருக்க ஸ்ட்ரக்சரு. ஃபுல்லாக பையிங். அப்போ டெஸ்டினேஷன் இங்கே தான் போக போகுதுன்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் பையிங் இருக்கு. ஸோ ஃபுல் பையிங் இருக்கப்போ இந்த பையிங்க்கு ஒரு ட்ரெண்ட் லைன் என்னால் கான்செப்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து என்ன பண்ண முடியுது? என்னால் ஒரு ட்ரெண்ட் லைனு பேஸ் பண்ண முடியுது. ஸோ அதேமாதிரி கீழே லெவலில் என்னால் என்ன பண்ண முடியுது? லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாமா? அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? என்ன ஆகும்? மேலதான் அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட். ஸோ தெளிவான அப் ட்ரெண்ட் இருக்கான். ஸோ இந்த லோ அப்படிங்கிறது இதுதானே? ஆமாம் ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணலாம்? இதுலேருந்து கீழே வரலாம். கீழே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீழே வரும்னா எனக்கு அக்ரெசிவான செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மார்க்கெட் என்ன பண்ணணும்? அக்ரெசிவான
செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுவோம். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ மேலே தான் போயிட்டு இருக்கும். ஓகே ஓகே சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும் எங்கே செல் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்? அப்படின்னா 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது கிடைக்குதா அப்படிங்க. எஸ், எங்கே கிடைக்கும்? அந்த லோ உடைச்சா இந்த லோ உடைச்சா 5 மினிட்ஸ் லோ உடைச்சா என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக செல்லிங் 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 கிடைக்குமா? இல்லாட்டி மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட் தான். கிளியர் அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இது லோ உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக கீழே விழுந்துட்டு என்ன ஆகலாம்? இந்த இடத்துல மேலே போகலாம். ரியாக்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். பை. So because of it's a clear working with the principle of the fib. நாங்க கரெக்டா வெப்ப ரியாக்ட் பண்ணிட்டு சான்சஸ் இல்ல. இது வரைக்கும் போயிட்டு கூட என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ்ல வாங்கலாம். அதாவது ஆக்சுவலி எப்படி பண்ணலாம்னா ஸோ லைக் த வே இங்கேருந்து இது ரெடி பண்ணிப்போம். லோ வரைக்காத வரைக்கும் பை தானே. ஸோ என்ன ஆகலாம்னா பையிங்க இந்த இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? கீழே வரலாம். இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இருக்கு. இதுதாங்க கான்செப்ட். இதில் வந்து தெளிவாக இருந்துட்டாலே நம்ம போகிறோம். we will be making the profits. ஆமா ப்ரோ. என்னங்க சொல்லுங்க? கரெக்ட் ப்ரோ. கிளியர் பண்ணிட்டேனா டீம்? கிளியர்